செத்த பறவை தத்துவக்கதை. ஒருநாள் ஒரு சிறுவன் பாதையில் நடந்து கொண்டிருந்தான். அவன் பாதையில் ஒரு செத்த பறவை கிடந்தது. அவன் அதை பார்த்து சோகமாக நின்றான். நேற்று வரை இது வானத்தில் பறந்தது, இன்று மண்ணில் கிடக்கிறது என்று நினைத்தான். அவன் அருகிலிருந்த ஒரு பெரியவர் சொன்னார், இதைக் கண்டு சோகப்படாதே, இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. சிறுவன் ஆச்சரியமாக கேட்டான், என்ன தத்துவம்? பெரியவர் மெதுவாக சொன்னார், பறவை உயிரோடு இருந்தபோது அது சுதந்திரமாக பறந்தது, யாரையும் காயப்படுத்தல, தன் வாழ்க்கையை வாழ்ந்தது. ஆனா இப்போ அது அமைதியாக கிடக்கிறது. வாழ்க்கை குறுகியது. நாம் எவ்வளவு உயரம் போனாலும் ஒரு நாள் முடிவுக்கு வருவோம். ஆனால் முக்கியம் என்ன தெரியுமா? நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம், எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல. அந்த சிறுவன் அதை கேட்டு உணர்ந்தான். அவன் முடிவு செய்தான், நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்து என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா வாழ்வேன். கதையின் நெறி: வாழ்க்கை நித்தியமில்லை, ஆனால் நல்ல செயல்கள் நித்தியமாக நினைவிலிருக்கும். நல்லவனாக வாழ்ந்தால் வாழ்க்கை குறைந்தாலும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இதைப்போல கதைகளை பார்க்க வேண்டுமென்றால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பறவை பிடிக்கும் என்றால் இந்த சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.